ஹிந்தியில் மனானா அப்படிங்கிறத நம்ம 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறத வந்து கொண்டாடுறதுல வந்து மனானா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து கன்வின்ஸ் பண்ணுறத வந்து மனானா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நாங்கள் நாளைக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஹம் கல் திவாலி மனா ரஹே ஹே, இல்லை அப்படின்னா ஹம் கல் திவாலி மனாயங்கே. இந்த ரெண்டுலையும் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா, நான் நேற்று என்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணினேன் அப்படின்னு சொல்றதுக்கு மேனே அப்னா ஜனம்தின் மனாயா. இப்போ செகண்ட் யூசேஜை பார்த்துருவோமா? கன்வின்ஸ் பண்றதுக்கும் மனானா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே அப்படி மாக்கோ மனா ரஹாகும் மனா ரஹிஹோம். நீங்க ஆணா இருந்தீங்க அப்படின்னா மனா ரஹாகும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மனா ரஹிஹோம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதையே பாஸ்ட்ல சொல்றப்ப நான் என்னோட ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப மேனே அப்படி தோஸ்துக்கோ மனாலியா. இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, நான் நாளைக்கு என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றேன் அப்படிங்கறத ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.